தக்காளி ரைட். தக்காளி எல்லாம் பாருங்க இப்படி காய்ச்சிருக்கண்டு ஊற்றுட்டது. மற்றது என்னென்னு சொன்னால் மிளகாய். இதெல்லாம் நாங்கள் கடையில் வேண்டாம் இல்லையா, இதெல்லாம் வந்து நாங்கள் சும்மா வீட்டு தேவைக்கு. வணக்கம், நான் சின்ன ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நான் நீண்ட நாளை எதிர்பார்த்த ஒரு விடயம், அது உங்களுக்கு நான் காட்டுறேன்னு பாருங்க. என்னென்னு சொன்னால், நான் இப்போ நிற்கிறேன் எங்களுடைய கோம் கார்டன், ஒரு சின்ன ஒரு வீட்டு தோட்டத்தில் நிற்கிறேன். இங்கே முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கானிக் ரைட். எந்த விதமான ரசாயன கலப்படங்களும் இல்லாமல் உருவாக்கினது. அம்மா தான் இதை முழுக்க செய்தவ. நானும் சின்ன சப்போர்ட் பண்ணி நான் என்னென்னு சொன்னால் இந்த பேக்குகள் பண்ணி கொண்டு வர்றது, இந்த மண் எடுத்து கொடுக்குறது, அப்படி சின்ன வேலைகள். இப்போ என்னென்னு சொன்னால் அது காய்த்து விட்டது ரைட். நாங்கள் இங்கே வைத்த மரங்கள் எல்லாம் செடிகள் எல்லாம் வந்து காய்த்திட்டது. அது உங்களுக்கு காட்டுறேன். கிளிநொச்சிக்கு நான் வந்த யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சிக்கு வந்து முன்னெடுத்த ஒரு சின்ன ஒரு செயற்பாடு, அது சக்ஸஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் ரைட். தொடர்ந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் போடாக்குது. சரி, கொஞ்சம் பெருசாக செய்யலாம் வந்து யோசிச்சிருக்கிறேன். என்ன மாதிரி என்று சொல்லி நீங்களும் கிடத்துல சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் தக்காளி ரைட். தக்காளி எல்லாம் பாருங்க இப்படி காய்ச்சிருக்கண்டு ரைட். பார்த்தீங்களா, சின்ன ஒரு மரமாக இருந்தது, வளர்ந்து இப்போ காய்த்து விட்டது. இங்காலையும் பாருங்க காய்கள் வந்துட்டது. இங்கே பூத்து இருக்குது நிறைய. ஓகே, பூத்துட்டது. மற்றது என்னென்னு சொன்னால் மிளகாய். இதெல்லாம் நாங்கள் கடையில் வேண்டாம் இல்லையா, இதெல்லாம் வந்து நாங்கள் சும்மா வீட்டு தேவைக்காக எடுத்த மிளகாய்களை வந்து பதியம் வைத்து செய்தது. பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்றுமே போட இல்லை. இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான ரசாயன உரங்களோ ஒன்றும் இல்லை. இது நல்ல மண், குப்பைகள் எடுத்த மண்ணும். மற்றது கொஞ்சம் சாணியும் வந்து இன்னும் போட இல்லை. சாணி என்றைக்கில் மாட்டேறு வந்து இன்னும் அட் பண்ண இல்லை. ஆனால் பாருங்கள் பெருசாக வளர்ந்து காய்த்து விட்டது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி வீட்டு தோட்டங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது கரையோரங்கள் அண்டிய பிரதேசம். ஆனால் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது. அதனால் நானும் அப்பாட்ட சொன்னதுக்கு நாங்கள் அப்பா கொஞ்சம் பெருசாக செய்கிறதுக்கு பாருங்கள் இப்போ நிலத்திலேயே வந்து வச்சுருக்கிறோம். பாருங்க கொஞ்சம் பெருசாக செய்கிறதுக்காக வேலைகள் செய்திருக்கிறோம். எங்களால் வேலையும் அடைச்சிருக்குது வீட்டு தோட்டத்துக்கு. சரி, சுற்றி இன்னும் கொஞ்சம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ வீட்டு தோட்டத்துக்காக அமைத்த வேலிகள். கொஞ்சம் பெருசாக இருக்கிறோம். பார்த்தீங்களா, சின்ன ஒரு குட்டி தோட்டமாக இருந்தது, இப்போ பெரிய ஒரு வீட்டு தோட்டமாக செய்கிறதுக்கு வச்சுருக்கிறோம்.